ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் PKRD சேனல். நம்ம 30 டேஸில் 50,000 ஏர்னிங் அந்த பயணத்தை நோக்கி தாங்க நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நம்ம இது வரைக்கும் போர்ட்டலில் ஓட்டியிருக்க அமௌண்ட் பார்த்தோன்னா 21,506 ரூபாய்க்கு நம்ம ஓட்டியிருக்கோங்க. டே 13 நேற்று நம்ம ஓட்டின அமௌண்ட் பார்த்தோன்னா 1,500 ரூபாய்க்கு நம்ம ஓட்டியிருக்கோங்க. அப்போ 21,506 ப்ளஸ் 1,500 ரூபா டோட்டல் பண்ணால் 23,006 ரூபா நம்ம வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நம்ம 50,000ல் 23,006 ரூபா நம்ம வந்து மைனஸ் பண்ணால் இன்னும் 26,994 ரூபா நம்மளுக்கு வந்து தேவைங்க. இன்னும் நம்மளுக்கு 17 நாள் இருக்குங்க. நிச்சயமாக நம்ம 50,000 ரூபா சேலஞ்சா கண்டிப்பாக நம்ம வந்து வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை இருக்குங்க. அதே நம்பிக்கையோடு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நிச்சயமாக நம்ம வந்து ஜெயிப்போங்க. இன்னைக்கு டே 14ங்க. நம்ம போர்ட்டல் பார்ட்னர் ஆப்புக்குள்ளே போயிடலாங்க. நம்ம போர்ட்டலில் காலைல முதல் சவாரி எடுத்தாச்சுங்க. எங்கே பிக்கப்பு எங்கே ட்ராப்பு நம்ம பார்த்துலாமாங்க. ஆவடி தாங்க நம்மளுக்கு வந்து பிக்கப் போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா நுங்கம்பாக்கம் போட்டிருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 760 ரூபா நம்மளுக்கு காமிச்சிருக்கு. இது டாடா ஏசி எனிங்க. க்ளோஸ் வண்டிக்கும் போகும், ஓப்பன் வண்டிக்கும் போங்க. நம்ம இந்த சவாரி வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. இத்தனைக்கும் நம்ம வந்து ப்ரைம் பார்ட்னர் இல்லாமல் 10 நொடி லேட்டாக தாங்க நம்ம வரோம். அதுலேயே நம்ம வந்து ட்ரிப்பை வந்து அக்செப்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தோன்னா ஆவடி லொக்கேஷனில் தாங்க இருக்கோம். கஸ்டமரோட பிக்கப் பாயிண்டில் தாங்க நம்ம இருக்கோம். கஸ்டமரு நம்ம வண்டியில் என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க நம்ம போய் பார்த்துடலாமாங்க. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் வந்து ஏற்றி முடிச்சிட்டாங்க. அது என்ன மெட்டீரியல் பார்த்தோன்னா பெயிண்ட் டப்பாங்க. எல்லாம் எம்டியான டப்பா. இப்போ இந்த சைட்லேருந்து வேறு சைட்டுக்கு இது போது போல தெரியுதுங்க. கயரு அந்த பெயிண்டிங்கோட ஐட்டம் எல்லா ஐட்டமுங்க. நம்ம கூட யாருமே வரலங்க. ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. அங்கே போனோன்னா கான்டாக்ட் நம்பர் அதில் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அவங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து இப்போ கிளம்பிட வேண்டியதாங்க. லோடு கம்ப்ளீட்டட் கொடுத்துலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் காட்ட ஆரம்பிக்கும். ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் நம்மளுக்கு காட்டிச்சுங்க. நம்ம இப்போ நுங்கம்பாக்கம் லொகேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. ட்ராப் பாயிண்ட் லொகேஷன் வந்தாச்சுங்க. எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தோன்னா நுங்கம்பாக்கத்தில் தாங்க இருக்கும். நம்மளுக்கு வந்து பிக்கப் கிலோமீட்டர்லேருந்து ட்ராப் கிலோமீட்டர் பார்த்தோன்னா டோட்டலாக 20 கிலோமீட்டர் வந்ததுங்க. நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட்டில் 18 கிலோமீட்டரில் வந்துட்டாங்க. 2 கிலோமீட்டர் நம்ம சேவ் பண்ணிட்டாங்க. அதுவே நம்மளுக்கு வந்து பெருசாக தாங்க தெரிஞ்சுது. நம்ம கஸ்டமருக்கு 2-3 தடவை கால் பண்ணாங்க. கஸ்டமர் வந்து ஃபோனே எடுக்கலங்க. அப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமரே நம்ம லைனுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கே இருக்கீங்க சார்னா உங்கள் லொக்கேஷனில் தான் சார் இருக்கேன் அப்படின்னா அவர் வந்து எட்டி பார்த்தாரு. நம்மளை பார்த்துட்டாரு. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல்லாம் வந்து இறக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அதை போய் பார்த்துடலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம வண்டியிலேருந்து லோடெல்லாம் இறக்கி முடிச்சிட்டாங்க. அது நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து இப்போ ட்ரிப்பு எண்டு பண்ணலாங்க. கஸ்டமருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு காட்டுதுன்னு பார்த்துலாங்க. நம்மளுக்கு என்ன அமௌண்ட்டு காமிச்சதோ அதே அமௌண்ட்டு தாங்க நம்மளுக்கு வந்து காட்ட போகுது. எவ்வளோன்னு பார்த்தோன்னா 700 சில்லறை என்னமோ போட்டிருந்தாங்க. வந்துடுச்சுங்க பில்லு 760 ரூபா. சேம் அமௌண்ட்டு தாங்க நம்மளுக்கு வந்திருக்கு. கஸ்டமர் நம்மளுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பார்த்துடலாமாங்க. 910 ரூபா வந்து நம்மளுக்கு ஜிபேயில் போட்டிருக்காங்க. எதுக்கு எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க பார்த்தோன்னா நம்மளை வந்து ஹெல்ப் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது ஹெல்ப்பர் சார்ஜ் 115 கஸ்டமர்கிட்ட சொன்னால் ஓகேன்ட்டாங்க. மேலேருந்து நவுத்தி கொடுக்க சொன்னாங்க. நவுத்தி கொடுத்தாச்சு. அப்புறம் கீழே இறக்குனதுக்கப்புறம் அங்கேருந்து எடுத்து உள்ளே வைக்க சொன்னாங்க. அதையும் நம்ம வந்து வச்சாச்சுங்க. அதுக்கு தாங்க கஸ்டமர் வந்து நம்மளுக்கு 150 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 910 ரூபா நம்மளுக்கு வந்து ஜிபே பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு அந்த 150 ரூபா எக்ஸ்ட்ரா வரும்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லைங்க. யதார்த்தமாக வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா, நான் ஹெல்ப்பர் தரேன் அப்படின்னாங்க. ஹெல்ப்பர் எவ்வளோன்னு கேட்டாங்க. 115 சொன்னால் அது ஓகேன்னாங்க. சந்தோஷமாக வந்து நம்மளுக்கு 910 ரூபா கொடுத்தாங்க. நம்மளுக்கும் முதல் ஆர்டர்லேயே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணி வந்திருக்குது. ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சிங்க. நம்ம கேஷ் கலெக்டர் கொடுத்துடலாங்க. அப்போ தான் நம்ம வந்து அடுத்த சவாரிக்கு வந்து தயாரான மாதிரிங்க. அப்படியே கஸ்டமருக்கு வந்து ரேட்டிங் கொடுத்துடலாங்க. ரேட்டிங்கும் கொடுத்தாச்சு. அடுத்த சவாரி நம்மளுக்கு எங்கேருந்து எங்கே போட போகிறாங்கன்னு தெரில. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன சவாரி வருதுன்ட்டு. அடுத்த ஆர்டர் நம்மளுக்கு வந்துச்சுங்க. எங்கே பிக்கப்புன்னு பார்த்தோன்னா நுங்கம்பாக்கம் தாங்க பிக்கப் போட்டிருக்காங்க. ட்ராப் பார்த்தோன்னா வெஸ்ட் மாம்பலம் போட்டிருக்காங்க. ட்ரிப்போட ஃபேர் பாருங்கள் 330 ரூபா நம்மளுக்கு போட்டிருக்காங்க. ஆஹா, சவாரி வந்து நம்மளுக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன ரீசன் நம்மளுக்கே தெரில. கஸ்டமருக்கு நம்ம கால் பண்ணுறதுக்குள்ளேயும் இமீடியட்டாக வந்து சவாரி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஒருவேளை வண்டி ஏதாவது தப்பாக புக் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. நம்ம வந்து எதனால் கஸ்டமர் கேன்சல் பண்ணியிருக்காங்க நம்ம செக் பண்ணிடலாமாங்க.
சப்போர்ட் லைன் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் சாட் கொடுக்கணுங்க. ஸ்டார்ட் சாட் கொடுத்துலாமா? ஸ்டார்ட் சாட் கொடுத்தாச்சுங்க. ஆர்டர் கேன்சல் ஸ்டேட்டஸ் காட்டுது பார்த்தீங்களாங்க, அதை கிளிக் பண்ணிடலாங்க. அப்போ தான் கஸ்டமர் நம்ம மேலே என்ன ரீசன் கொடுத்துருக்காங்க தெரியுங்க. நம்ம மேலே எதுவும் ரிப்போர்ட் பண்ணி கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கேன்சல் பண்ணலங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தோன்னா, யுவர் ஆர்டர் இஸ் கேன்சல் வித் கஸ்டமர் ரீசன், யூ வில் நாட் பி சஸ்பெண்டட் ஃபார் திஸ் கேன்சலேஷன் ரெக்வஸ்ட் யூ டு ஸ்டே ஆன்லைன் ஆன் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் ஆர்டர். நம்ம மேலே எதுவும் மிஸ்டேக் இல்லைன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட கம்ப்ளீஷன் ஸ்கோர் வந்து கண்டிப்பாக கம்மியாக தாங்க செய்யும். நம்மளுக்கு எதாவது குட்வில் கொடுத்துருக்காங்களாம் பார்க்கலாங்க. நம்ம இந்த லொக்கேஷன்லேருந்து மூவே பண்ணலங்க, அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து குட்வில் வந்திருக்காது. இப்போ லாஸ்ட் ட்ரிப்பு முடிச்சது தான் நம்மளுக்கு வந்து 129 ரூபா கமிஷன் பிடிச்சிருக்காங்க. சரி ஓகேங்க, நம்ம வந்து இதே இடத்துல வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்மளுக்கு என்ன சவாரி அடிக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்த்துடலாங்க. நம்ம போட்டர் ஆப்பை வந்து ஆஃப்லைன் போட்டாச்சுங்க. எதுக்கு ஆஃப்லைன் போட்டிருக்கேன்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு ஓன் சவாரி, ப்ரைவேட் சவாரி வந்து ரோட் சைட்லேருந்து நம்மளை கூப்பிட்டாங்க. எங்கேன்னு பார்த்தோன்னா, நம்ம இருக்கிற இடம் பக்கத்துலேயே தாங்க, நுங்கம்பாக்கம் பிக்கப்புன்னாங்க. ட்ராப் எங்கன்னு பார்த்தோன்னா பொரஷவாக்கன்னாங்க. என்ன மெட்டீரியல் நம்ம வண்டியில் ஏற்றுறாங்கன்னு பார்த்தோன்னா, ஒரே ஒரு ஃப்ரிட்ஜு தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. நான் ஒரு 400 கேட்டேன். கஸ்டமர் அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம நின்ற இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டர் தாங்க கஸ்டமரோட பிளேஸு. நம்ம வண்டியில் வந்து மெட்டீரியல் ஏற்ற போகிறாங்க. என்ன மெட்டீரியல் ஏற்றுறாங்க நம்ம பார்த்துடலாமாங்க. லோடு ஏற்றுனதை நீங்களே பார்த்தீங்களாங்க. ஒரே ஒரு ஃப்ரிட்ஜு தாங்க. ஏதோ இந்த சவாரி வந்ததே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. காலையிலேருந்து ஒரு சவாரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சவாரியே வராமல் உட்காந்துட்டு இருந்தாங்க. எதனாலன்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு 10 செகண்ட் ஐடினால தாங்க நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ப்ரைம் பார்ட்னர் இல்லாதனால தான் நம்மளுக்கு வந்து சவாரி வந்து சீக்கிரத்தில் அக்செப்ட் பண்ண முடியலங்க. சரி, வந்த சவாரியை நம்ம சந்தோஷமாக எடுத்துக்க வேண்டியதுதாங்க. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் கிட்ட போய் நம்ம பார்த்துடலாங்க. A few moments later. நம்ம கஸ்டமரோட ட்ராப் பாயிண்ட் லொக்கேஷன் வந்தாச்சுங்க. நம்ம வண்டியிலேருந்து மெட்டீரியல் வந்து இறக்க போகிறாங்க. ஒரே ஒரு ஃப்ரிட்ஜு தான் நம்மளை சப்போர்ட் பண்ண சொன்னாங்க. நம்மளும் அப்படியே சப்போர்ட் பண்ணி இறக்கிட்டு வந்துடலாங்க. காட்சி ஒன்றினை காட்டத்தான். அவ்வளோதாங்க, அந்த ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் வந்து நம்ம இறக்கியாச்சுங்க. கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து 400 கேஷ் வாங்கியாச்சுங்க. அடுத்து நம்ம என்னங்க பண்ணோம், ஆன்லைன் போயிடணுங்க. ஏன்னா நம்ம இருக்கிற லொக்கேஷன் பார்த்தோன்னா பொரஷாக்கத்தில் தாங்க இருக்கோம். கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சவாரி அடிக்கும். நம்ம இப்போ ஆன்லைன் போயிடலாங்க. ஆன்லைன் போயாச்சுங்க. கண்டிப்பாக இந்த இடத்துல நம்மளுக்கு சவாரி அடிக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க என்ன சவாரி வருதுன்ட்டு. A few moments later. திருப்பியும் நம்ம வந்து ஆஃப்லைன் போகிற நிலமை வந்துச்சுங்க. ஏன்னு பார்த்தோன்னா, இன்னொரு ப்ரைவேட் சவாரி வந்துச்சுங்க. நம்ம இருக்கிற இடத்துலேயே பக்கத்தில் தாங்க மெட்டீரியல் வந்து ஏற்றணுன்னாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, காட்டன் பாக்ஸு சின்னது அப்படின்னாங்க. ஏதோ இரும்பு மெட்டீரியல்ன்ற மாதிரி சொன்னாங்க. எங்கேருந்து எங்கன்னு பார்த்தோன்னா பொரஷவாக்கத்தில் பிக்கப்புங்க. ட்ராப் பார்த்தோன்னா அம்பத்தூர் தாங்க போட்டிருந்தாங்க. கஸ்டமர்கிட்ட நான் எவ்வளோ கேட்டேன்னு பார்த்தோன்னா 800 கேட்டேங்க. கஸ்டமர் வந்து ஓகேன்ட்டாங்க. அதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா கேட்டோன்னா கஸ்டமர் வந்து போர்ட்டலே புக் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு, சரி ஓகே அதான் ஜெனுவனா 800 கேட்டேன், ஓகேன்ட்டாங்க. நம்ம வண்டியில் வந்து லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. அது என்ன லோடுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப அதிகமான லோடுலாம் இல்லை, கொஞ்சம் லோடு தாங்க. நம்ம வண்டியில் ஏற்றுற லோடு நம்ம போய் பார்த்துடலாங்க. பார்த்தீங்களாங்க, நம்ம வண்டியில் ஏற்றிருக்க லோடு பாருங்கள், அந்தளவுக்கு இல்லை, கம்மியான லோடு தான். ஒரே ஒரு உட்டு மட்டும் 10 அடி வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. வழியில் எதாவது பிடிச்சாங்கன்னா கஸ்டமர் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்க. 7 பாக்ஸ் நம்ம வண்டியில் ஏற்றிருக்காங்க. ஒரு டோருங்க, ஒரு வாசக்காருங்க, அவ்வளோதாங்க நம்ம வண்டியில் ஏற்றிருக்க ஐட்டமு. இது ஒன்றும் அதிகமான லோடு கிடையாது, அதிகமான வெயிட்டு கிடையாதுங்க. இந்த சவாரிக்கு இந்த அமௌண்ட்டு கரெக்டான அமௌண்ட்டு தாங்க. நம்ம போய் கஸ்டமரோட ட்ராப் பாயிண்டில் முடிச்சுன்னா இந்த 800 தாங்க தருவாங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து போர்ட்டலில் வந்து லாகின் பண்ண மாட்டாங்க. நம்ம இப்போயே வந்து கிளியர் டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. நம்ம இன்றைக்கி டோட்டலாக போர்ட்டலில் வந்து எத்தனை ட்ரிப் எடுத்துருக்குன்னு பார்த்தோன்னா ஒரே ஒரு ட்ரிப்பு தாங்க எடுத்திருக்கோம். லாகின் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் லாகின் பண்ணியிருக்கோங்க. போர்ட்டலில் ஒரு ட்ரிப்புக்கான அமௌண்ட்டு 630 ரூபா நம்ம வந்து வாங்கியிருக்கோங்க. ப்ரைவேட் சவாரி நம்ம 2 எடுத்திருந்தோங்க. ஃபஸ்ட்டு சவரில் நம்மளுக்கு வந்து 400 ரூபா கிடச்சிது. ரெண்டாவது சவரில் நம்மளுக்கு வந்து 800 ரூபா கிடச்சிதுங்க. அப்போ 800 + ஒரு 400 1200 ரூபா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு போர்ட்டலில் ஓட்டின சவாரிக்கு நம்மளுக்கு ஒரு 100 ரூபா கிடச்சிதுங்க. அப்போ 1200 + ஒரு 100 1300 ரூபா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா மணிங்க. போர்ட்டரோட ஏர்னிங் பார்த்தோன்னா 630 ரூபாங்க ப்ளஸ் எக்ஸ்ட்ரா மணி 1300 ரூபாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தோன்னா 1930 ரூபாய்க்கு நம்ம வண்டி ஓட்டியிருக்கோங்க. நம்ம டோட்டல் கிலோமீட்டர் எவ்வளோ ஓட்டியிருக்கோன்னு பார்த்துடலாமாங்க. டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தோன்னா ஒரு 40 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோங்க. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் வச்சுக்கோங்க. ஒரு 40 ஒரு 20 டோட்டலாக நம்ம வந்து 60 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கோங்க. நான் வீட்டுக்கு போகிறதோட சேர்த்து தாங்க சொல்லியிருக்கேன். 60 கிலோமீட்டருக்கு டீசல் எவ்வளோ பிடிச்சிருக்கோன்னு பார்த்தோன்னா 350லேருந்து 400 ரூபா டீசல் பிடிச்சிருக்குங்க. நம்ம 400 ரூபா டீசல் வச்சுக்கலாங்க. அப்போ நம்ம 1930 மைனஸ் ஒரு 400 ரூபா போயிடுச்சுன்னா 1530 ரூபாய்க்கு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க.
டே 14 வெற்றிகரமாக 1530 ரூபாய்க்கு நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. நாளைக்கு டே 15ங்க புது வீடியோவோட சந்திக்கலாங்க. டாடா பாய் பாய்.